அனைவருக்கும் வணக்கங்கள். 2ஆம் வகுப்பு மாணவர்கள் வணக்கங்கள். 6ல மொழி அப்படின்ற திரைமொழி நம்ம பார்த்துட்டு வந்தோம். சரி, அந்த திரைமொழி அப்படிதான் நம்ம அதோடைய தொடர்ச்சியை கடந்த வகுப்புல திரைக்கதை எப்படி இருக்கணும், காட்சியின் ஆற்றல் எப்படி இருக்கணும், திரையில் காட்சி எப்படி மாதிரியான செய்திகள் எல்லாம் கடந்த வகுப்புல நம்ம பார்த்தோம்ப்பா. இந்த வகுப்புல தொடர்ச்சியா நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இந்த வகுப்புல நம்ம என்ன தொடர்ச்சியா பார்க்க போறோம் அப்படின்னா, அதாவது கண்களும் மூளையும் காட்சி எப்படி செய்யப்படுது அப்படின்றதையும், கண்களும் மூளையும் காட்சி மொழியும் அப்படின்ற பகுதியை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். பாருங்களேன், இயற்கையாகவே நம் கண்கள் படப்பிடிப்பு கருவி செய்யும் பல வேலைகளைத்தான் செய்கின்றன. அதாவது நம்மளுடைய கண்களை என்ன செய்யணும், ஒரு காட்சி இருக்குன்னு வைக்கல, உன்னை பாக்குறோம் அப்படின்னா அந்த பார்வை நம்ம சில காட்சிகள் நம்ம மனசுல எப்பயுமே இருக்கும். உன்னை பாக்குறோம், ஒன்னு மகாபலிபுரம் போயிருந்தோம் வைங்களேன், அந்த கடலுடைய அழகு நம்மளுடைய மனசுல அப்படியே தங்கும். கன்னியாகுமரியில போயிருந்தோம் அப்படின்னா அந்த கன்னியாகுமரியில என்ன செய்ய போறோம், அந்த சூரியன் தோன்றக்கூடிய காட்சி, அந்த சூரியன் உதிக்கக்கூடிய காட்சி அப்படியே நமக்கு நினைவுல இருக்கும். இந்த மாதிரி நம்மளுடைய கண்கள் இருக்கு பாத்தீங்களே, அது ஏற்கனவே படப்பிடிப்பு கருவி செய்யும் பல வேலைகளைத்தான் செய்கின்றன. காட்சிக்கு ஏற்றவாறு நாம் வில்லைனா லென்ஸ், வில்லைனா என்ன அர்த்தம், லென்ஸ் மாற்றி படம் பிடிப்பதை போல நம் கண்களும் நாம் காணும் காட்சி அல்லது பொருளுக்கு ஏற்ப மாற மூளைக்குள் இருந்து கட்டளைகள் வருகின்றன. அப்ப நம்ம இததான் பார்க்கணும். இப்ப ஒரு காட்சி போகுது அப்படின்னா, இப்ப 2 மிருகங்களை ஒரே நேரத்துல பார்க்கணும் அப்படின்னா, ஒரு 2 மிருகங்களும் நம்ம முன்னாடி நிக்குது. அப்ப நம்ம முதல்ல எதை பார்க்கணும் அப்படின்றத நம்ம என்ன செய்யறோம், நாம தான் முடிவு செய்யறோம். அப்ப நம்மளுடைய மூளை என்ன செய்யுது, அந்த இடத்துல முடிவு செய்யுது. நான் பேசுறது கேக்குதாப்பா எல்லாத்துக்கும்? நான் பேசுறது கேக்குது அப்படின்னா எனக்கு, கேட்கலன்னா எனக்கு சொல்லிருங்க. நம் கண்களும் நாம் காணும் காட்சி அல்லது பொருளுக்கு ஏற்ப மாற மூளைக்குள் இருந்து கட்டளைகள் உருவாகின்றன. இப்ப பாத்தீங்களா, நான் சொன்னேன் பாத்தீங்களா, நாம் கடற்கரையில் நின்று கடலை பார்க்கிறோம் என வைத்துக் கொள்வோம். நம் கண்கள் தாமாகவே அகண்ட கோணத்தை தேர்வு செய்து கொள்கின்றன. இப்ப தூரத்துல அந்த கடல் எங்க போகுதோ அது முடிகிறது வரை நம்மளுடைய கண்கள் என்ன செய்யுது, அந்த காட்சிய நமக்கு சொல்லுது. இதுக்கு பேரு மீசேய்மை காட்சி துணிப்பு. குறிச்சுக்கோங்க, எக்ஸ்ட்ரீம் லாங் ஷாட். இதை குறிச்சுக்கோங்கப்பா, இது கேட்பாங்க. இதை திரைப்படத்தில் மீசேய்மைனா ரொம்ப தொலைவு, அகண்ட கோணத்தில் காட்டுறாங்கல்ல, அதுக்கு பேரு மீசேய்மை காட்சி துணிப்பு, எக்ஸ்ட்ரீம் லாங் ஷாட். தூரத்துல வரக்கூடிய ஒரு இதை காட்டுறது, தூரத்துல ஒரு பாலைவனத்தை காட்டுறது, தூரத்துல கப்பல் வர்றதை காட்டுறது, இதுக்கு பேரு மீசேய்மை காட்சி துணிப்பு. அதற்கப்புறம் பாருங்க, பேருந்தை பிடிக்க சாலையை கடக்கும் போது சாலைகளுடைய இரு பக்கங்களிலும் பார்க்கிறோம். அப்ப 2 பக்கமும் இது பண்ண எந்த பக்கம் நம்ம போகணுமோ அந்த பக்கத்தை மட்டும்தான் பார்ப்போம். அப்ப நம்மளுடைய கண்கள் சாலை அவ்வளவு தூரத்துக்கு போயிருந்தாலும் நாம எந்த பகுதியை கடக்கணுமோ அந்த பகுதியை மட்டும்தான் நமக்கு சொல்லுது. அப்ப பேருந்தை பிடிக்க சாலையை கடக்கும் போது சாலைகளுடைய இரு பக்கங்களையும் பார்க்கிறோம். அப்போது நம் கண்கள் இன்னும் கொஞ்சம் சுருங்கி பொருள்கள் அசைவதை தொலைவிலிருந்து பார்த்து பதிவு செய்கின்றன. திரைப்படத்தில் இதனை சேய்மை காட்சி துணிப்பு, இதுக்கு பேரு லாங் ஷாட் அப்படின்னு பேரு. அப்ப அந்த பக்கத்துல எந்த இடத்துல நம்ம வகுப்பு நம்ம போகணுமோ அதை பாக்குறது. அப்ப பேருந்தை விட்டு இறங்கி நாம் தெருவுக்குள் நடந்து வரும்போது எதிர்ப்படும் ஆட்களை நாம் இடுப்பளவில் மட்டுமே கவனப்படுத்துகிறோம். பேருந்துல இறங்குறவங்களை நம்ம என்ன செய்யறோம், அந்த இடுப்பளவு மட்டும்தான் பார்க்கிறோம். இங்கு கண் ஆளை முழுதாக பார்த்தாலும் இடுப்பு வரை மட்டுமே எடுத்துக்கிறது. இதற்கு பேரு நடு காட்சி துணிப்பு, மிட் ஷாட். அப்ப கடல் கடையில தூரமா இருக்கிறத பாக்குறதுக்கு எக்ஸ்ட்ரீம் லாங் ஷாட், அது மீசேய்மை காட்சி துணிப்பு. அதுக்கப்புறம் பேருந்துல சாலையை கடக்கிறதுக்கு நம்மளுடைய பொருட்கள் அசைவதை பார்க்கிறோம்ல, அதுக்கு பேரு சேய்மை காட்சி துணிப்பு. அதற்கப்புறம் பேருந்தில் இருக்கக்கூடிய ஆட்களை பார்க்கிறது நடு காட்சி துணிப்பு.
இதத்தான் நம்ம சொல்றோம். அதுக்கப்புறம் வீட்டிற்குள் நுழைந்து அம்மாவின் முகத்தை பார்க்கிறோம். அம்மாவோட முகம் மட்டும் தான் நமக்கு ஞாபகத்துல இருக்கும். இப்ப பள்ளிக்கூடத்தை விட்டு வீட்டுக்கு போறோம் அப்படின்னா அம்மாவோட முகத்தை பாக்குறோம்னா அதை மட்டும் தான் நமக்கு ஞாபகத்துல இருக்கும். மற்ற வீட்டுல இருக்கக்கூடிய தொலைக்காட்சியோ அல்லது அலைபேசி அது நமக்கு தெரியாது. அப்ப இதுக்கு பேரு அண்மை காட்சி துடிப்பு, க்ளோஸ் அப் ஷாட் அப்படின்னு சொல்றோம். அதுக்கு எல்லாருக்குமே பக்கத்துல படங்கள் கொடுத்துருக்காங்க பாருங்களேன். அதெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னாலே புரியும். சேய்மை காட்சி துணிப்பு, நடுக்காட்சி துணிப்பு, அண்மை காட்சி துணிப்பு. இதுக்கு பேரு என்னது? காலிலிருந்து செருப்பை கலற்றி கீழே குனிந்து செருப்பை மட்டுமே பார்க்கிறது. இதற்கு பேரு மீ அண்மை. ரொம்ப எக்ஸ்ட்ரீம் லாங் ஷாட், எக்ஸ்ட்ரீம் க்ளோஸ் அப் ஷாட் அப்படின்னு சொல்றோம்ல. இது எல்லாமே திரைப்படங்கள்ல பயன்படுத்தப்படக்கூடிய அந்த ஷாட். நமக்கு இப்ப தூரத்துல ஒரு வயல்வெளியை காட்டுறது. அதனுடைய திரைப்படங்கள்ல எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த கடலோர கவிதைகள் திரைப்படம் எல்லாம் பாத்தீங்கன்னா தூரத்துல இருந்து காட்டுறது, அதுக்கு பேரு. அப்ப வந்து இதெல்லாம் என்னது? தூரத்துல இருந்து என்னது நம்ம எக்ஸ்ட்ரீம் லாங் ஷாட் சொல்றோம்ல, மீ சேய்மை காட்சி துணிப்பு. இந்த மாதிரியாகலாம் நீங்க படங்களோடு ஒப்பிட்டு பார்க்கலாம். ஓரிடத்திலிருந்து ஒரு வீட்டுக்கு திரும்பும் 1 மணி நேர பயணத்தை 5 காட்சி துடிப்புகளாக 20 நொடிகளில் நாம் பார்வையாளர்களிடம் உணர்த்த முடிகிறது. 1 மணி நேரம் வரையும் காமிச்சு இருக்க முடியாது. அப்ப இதை திரைப்படத்தை இதைத்தான் திரைப்படத்தின் காட்சி மொழி என்கிறோம். இதைத்தான் வந்து அத நம்ம காட்சிப்படுத்துறாங்க பாத்தீங்களா. அங்க இருந்து வர்றாங்க, இப்ப ஏறுறத காட்டுவாங்க, அடுத்து அந்த ஊருடைய ஏதாவது ஒரு போர்டை காட்டுவாங்க அல்லது அந்த ஊருடைய எல்லை பகுதியை காட்டுவாங்க. இப்படி காட்டும் போதே நமக்கு அந்த ஊர் வந்துருச்சு அப்படின்னு தெரிவித்தியா. இதுதான். அப்ப யாராவது நம்மிடம் கதையையோ அல்லது நிகழ்வையோ விவரிக்கும் போது நம் மூளை அதுவாக அந்த விவரிப்பை ஒட்டியும் நமக்கு சொல்கிறது. இப்போ ஒரு கதை சொல்றோம் அப்படின்னா அதை பத்தி நமக்கு ஒரு கற்பனை வருது பாத்தீங்களா. அது இவ்வாறு தேவையான கோணங்களை பயன்படுத்தி காட்சிகளை படம் பிடித்து அவற்றை வெட்டி ஒட்டி படத்தொகுப்பு செய்து வெள்ளித்திரையில் ஒரு நல்ல கதையை சொல்வதே திரைப்பட கலை ஆகும். அப்ப திரைப்பட கலை என்பது தேவையான காட்சிகளை வைத்துக் கொண்டு அந்த கதைக்கு தகுந்தவாறு அவற்றை வெட்டி ஒட்டி எடிட்டிங் பண்ணி படத்தொகுப்பு கோர்வையாக கொண்டு வரக்கூடிய ஒரு வெள்ளித்திரை. வெள்ளித்திரை என்பது சினிமா தான், சின்ன திரை என்பது தொலைக்காட்சி. இப்படி நமக்கு சொல்லப்படுது. பாருங்க, படம் காட்டுதல் எக்ஸிபிஷன் மூலம்தான் முதலாக தென்னிந்தியா சினிமா தொழில் தோன்றியது. வைரமாலை விட்டு பாத்துக்கங்க அந்த காலத்துல எப்படி திரைப்படம் உருவாயிருக்குன்னு என்பவரிடமிருந்து பிரெஞ்சுக்காரர் 2500 ரூபாய்க்கு ஒரு ப்ரொஜெக்டரையும் சில துண்டு படங்களையும் வாங்கினார். திருச்சியில் ஒரு கூடாரத்தில் படம் காட்ட ஆரம்பித்த அவர் பின்னர் திருவனந்தபுரம், மதுரை நகர்களில் முகாமிட்டு மதராசுக்கு வந்து காட்சிகள் நடத்தினார். அப்ப ஒரு இடத்துல இந்த நம்ம சொல்றோம் பார்த்தீங்களா, அந்த ப்ரொஜெக்டர் அதை வச்சு படம் காட்டுறது. இப்படி அங்கிருந்து வடக்கே சென்று பெஷாவர், லாகூர், பின்னர் லக்னோ நகரங்களில் படக்காட்சிகள் நடத்திவிட்டு 1909 மதராஸ் திரும்பினார். அங்கே எஸ்பிளேனேட்டில் இன்றைய பாரிஸ் அருகே கூடாரம்புட்டு சலன படங்களை, அசையக்கூடிய படங்களை திரையிட்டார். சென்னையில் இருக்கும்போது சினிமா தொழிலை இங்கு நிறுவ ஒரு முக்கியமான அடியெடுத்து வைத்தவர் தான் இந்த சாமி கண்ணு வின்சென்ட். இவரை குறிச்சுக்கோங்க. ப்ரொஜெக்டர்களை இறக்குமதி செய்து விற்க ஆரம்பித்தார். இதனால் தான் புதிய திரையரங்குகள் வர ஏதுவாயிற்று. தியோடர் பாஸ்கரன் சினிமா கொட்டகை 2018 அப்படின்ற இந்த குறிப்புகள் வந்திருக்கு. அடுத்து படத்தொகுப்பு. அடுத்து நம்ம பார்க்க போறது என்னது? படத்தொகுப்பு. தேவையற்ற காட்சிகளை இப்ப நிறைய எடுத்திருப்பாங்க. அது ஒரே அந்த பிலிம் சொல்றோம்ல, அதுல தேவையற்ற காட்சிகளை நீக்கி தேவையான காட்சிகளை பொருத்தமான வகையில் சேர்ப்பதே படத்தொகுப்பு. படத்தொகுப்புல நமக்கு நிறைய பேரு நம்ம தமிழ் திரைப்படத்துல லெலின், வீட்டி விஜயன் அப்படின்லாம் போடுவாங்க. அதெல்லாம் பாத்தீங்கன்னா தெரியும், அவர்லாம் ரொம்ப அந்த கலையில வல்லவர். அப்படி ஒரு திரைப்படத்தில் தொடர்வன்றி ஒன்று குறிப்பிட்ட ஊரை அடைய ஒரு பாலத்தை இடமிருந்து வளமாக கடப்பதாக காட்டிவிட்டு அதே தொடர்வண்டி இப்படி போறது மாதிரி காமிச்சு இடமிருந்து வளமாக போறது மாதிரி அதே மாதிரி வளமிருந்து இடமாக காட்டுவது வெளியே தெரியும் காட்சியே வந்து ஒரு நாயகனுடைய வாழ்க்கை வரலாறு சித்தரிக்கும் போது முதல்ல என்ன செய்யணும்? முதல்ல இள வயதுல இருக்கிறத செய்யணும், அதுக்கப்புறம் இளமை பருவத்தில் இருக்கணும், அதுக்கப்புறம் வாலிப பருவமும் இளமை பருவம் சொல்லணும், அதுக்கப்புறம் முதுமை பருவம் சொல்லணும். இதை மாத்தி சேர்த்தாங்கன்னா அந்த கதைக்கு என்னன்னு கிடைக்காது. அது பிளாஷ்பேக்ல அப்படி வேணா சொல்லலாம். சரிங்களா? அப்ப மாடர்ன் டைம்ஸ் 1936
ஒரு காட்சியில் செம்மறியாடுகள் முண்டியெடுத்து செல்கின்றன. அடுத்த காட்சியில் மனிதர்கள் ஒரு சாலைக்குள் முண்டியடித்துக் கொண்டு எவ்வளவு அளவான சீக்வன்ஸ் சொல்றோம் பாத்தீங்களா, அந்த இணைப்பு, அதைத்தான் சொல்றாங்க. காட்சிகளை மாற்றி மாற்றி வைப்பதன் மூலம் வெவ்வேறு காட்சிகளை உருவாக்கி காட்ட முடியும். இவ்வாறு காட்டுவது குருஷோவ் விளைவு. என்னது? குருஷோவ் விளைவு என்று சொல்கிறோம். இப்படிப்பட்ட 3 காட்சிகளையும் புன்னயிக்கிற மனிதன், நீட்டப்பட்ட கை துப்பாக்கி, பதற்றமாக மனிதன், இந்த 3 இதையும் வச்சுக்கோங்க. இதை வச்சுக்கிட்டு இத மாத்தி மாத்தி வச்சா அந்த காட்சியுடைய அமைப்பு எப்படி மாறுபாருங்களே. புன்னயிக்கிற மனிதன், நீட்டப்பட்ட கை துப்பாக்கி, பதற்றமாகும் மனிதன், கோழை என்ற பின்பு. புன்னயிக்கிற மனிதன் ஒரு துப்பாக்கியை நீட்டியான்னு வச்சுக்கீங்களேன், அதை பார்த்து பதற்றமாகக்கூடிய மனிதன் நம்ம என்ன செய்வோம்? கோழை என்ற பிம்பம். இதே பதற்றமாகும் மனிதன், நீட்டப்பட்ட துப்பாக்கி, புன்னயிக்கிற மனிதன்னா பதற்றமாகக்கூடிய மனிதன் நீட்டப்பட்ட துப்பாக்கியை பார்த்துட்டு மறுபடியும் புன்னகை செஞ்சுட்டானா அவனுக்கு அந்த துப்பாக்கியை பார்த்து என்ன செய்யல, பயம் வரலன்னு அர்த்தம். அப்ப வீரன். அப்ப படத்தொகுப்பால் எல்லாமே தழகீழாக மாறிவிடுகிறது. எனவே படம் எடுக்கும் போது 16 மணி நேரம் ஓடும்படி எடுத்து விட்டாலும் அதை 2 மணி நேரம் ஓடும்படி தொகுப்பதே படத்தொகுப்பாளரின் பணி. எவ்வளவு தூரம் தேவையில்லாத காட்சிகள் எல்லாம் நீக்குவாங்க, அதிகமா இருப்பாங்க, அதெல்லாம் நீக்கி இப்படி தொகுக்கும் மாற்றம் மூலம் தான் கதை சொல்லலுக்கு உயிரோட்டம். அடுத்து ஒளிக்குறிப்பு. ஒளிக்குறிப்புனா பின்னணி இசை. நமக்கு சொல்லியிருக்கோம், பின்னணி இசை திரைப்படத்தின் உணர்வுகளை வெளிக்கொணர உதவும் மற்றொரு கலை. பின்னணி இசை சேர்க்கும் சில வேளைகளில் மௌனமும் திரையில் உணர்வுகளை வெளிக்கொணர உதவுகின்றன. அப்ப நம்ம சொல்றோம், இளையராஜாவோட அந்த பின்னணி இசைய நிறைய திரைப்படங்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை தெரிவித்தது. மௌனராகத்துடைய பின்னணி மௌனராகம்ன்ற ஒரு திரைப்படம் நீங்க எல்லாம் பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்ப நம்ம இந்த படம் உதயநிதி ஸ்டாலின் ஒரு வெளிமாற்றுத்திறனாளியா நடிச்சிருப்பாரு. அந்த திரைப்படத்தை எல்லாம் பாத்தீங்கன்னா அப்படின்னா அதுல பின்னணி இசையெல்லாம் அவ்வளவு அழகா இளையராஜா வச்சிருப்பாரு. அப்ப இந்த மாதிரி சில வேளைகளில் மௌனம் கூட அந்த திரை நிசப்தமா இருக்கிறது கூட ஒரு சூழலை ஏற்படுத்தும். எடுத்துக்காட்டாக கதைநாயகி ஜன்னல் வழியாக தலையை நீட்டி வெளியே திரும்ப ஒரு காட்சியை வெறித்து பார்க்கிறார். ஏனெனில் தெரு காட்டப்படுவதில்லை, அவள் தெருவை பார்ப்பது மட்டுமே காட்டப்படுகிறது. அக்காட்சியில் ஒரு மகிழுந்து புறப்பட்டு செல்லும் ஒளி இணைக்கப்படுகிறது. இதில் அவளை பார்க்க வந்தவர் அவள் விருப்பத்துக்கு மாறாக அங்கிருந்து புறப்பட்டு செல்கிறார் என்ற கதை அப்பெண்ணின் முகபாவனை சொல்லப்படுகிறது. இசை பாத்திரங்களுடைய மனக்கவலைகள், ஆகிய படத்துக்கு அவ்வளவு. இந்த மொழி படத்துல பாத்தீங்கன்னா அந்த இசையுடைய இது சொல்லி சத்தமிடக்கூடிய இசை, காற்று சலனம், பறவைகள் எழுப்பக்கூடிய கூக்குரல், இதெல்லாம் இசையில அவ்வளவு தத்ரூபம். புல்லாங்குழல் இசை இதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா அவ்வளவு அருமையா இருக்கும். முதல் மரியாதைன்னு ஒரு திரைப்படம் வந்துச்சு. அதுல அந்த புல்லாங்குழல் கடல் தூரமா ஓடிக்கிட்டே இருப்பாங்க அந்த இணை, அந்த ஜோடி. அதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு திரைப்படத்தை பார்க்கும்போது திரைப்படத்தை மட்டுமே ரசிக்கிறது இல்லாம இந்த மாதிரி நுட்பமான கலைகளை ரசிக்கிறது ஒரு வகையான ஆற்றல் தான் நமக்கு. அதையெல்லாம் நீங்க வளர்த்துக்கணும். எனவே இசை பின்னணி இசை மக்களுக்கு அந்த படத்துக்கும் அந்த படத்துடைய கதை கருவிற்கும் அந்த பாத்திரங்களுடைய தன்மைக்கும் மிகப்பெரிய உறுதுணையாக நிற்கும். எனவே இசை பாத்திரங்களுடைய மனக்கவலைகள், அலைக்கழிப்புகள் ஆகியவற்றை எதிரொலிப்பதாகவும் எடுத்துக்காட்டுவதாகவும் இருக்க வேண்டும். அது நமக்கு பாத்திரங்களின் உணர்வுகளுக்கு விரிவுரை வழங்குவதாக, அந்த பாத்திரம் என்ன சொல்ல வருது அப்படின்றத இசை சொல்லிடணும். சரிங்களா? அந்த காதலுக்கு மரியாதைன்னு ஒரு திரைப்படம், அந்த விஜய் ஸ்டாலினையும் கடைசி இணையக்கூடிய இணையில எங்க வீட்டு மருமகளை நீங்க என்கிட்ட கொடுத்துருங்க அப்படின்னு அந்த விஜயுடைய அம்மா சொல்லுவாங்க. அப்படி சொல்லும் போது இளையராஜாவுடைய அந்த ஒரு பின்னணி இசை வரும். அந்த பின்னணி இசை இன்னரையும் கைதட்டல் வருது. அந்த இசைக்கு அதாவது பாடலுக்கு கைதட்டி பார்த்திருக்கோம், பின்னணி இசைக்கு கைதட்டி எங்கேயாவது கேட்டிருக்கோமா? அந்த மாதிரி விவகாரம்.
அதெல்லாம் நம்ம பார்த்து ரசிக்கணும். அந்த அவங்க போது அந்த வரக்கூடிய அந்த இசையெல்லாம் பாத்தீங்கன்னா அவ்வளவு நல்லா இருக்கும். இந்த மாதிரி நிறைய இசையை இசை அந்த திரைப்படத்திற்கு மிகப்பெரிய உறுதுணை செய்யக்கூடியது. அதை நம்ம பார்க்கணும். நல்ல திரைப்படம், முறையான காட்சி மொழியுடன் நல்ல கலையாக உருவாக்கும் படத்தில் பொய்களும் இருக்க முடியாது, நம் மூளையை மழுங்கச் செய்யும் கவர்ச்சிகளும் இடம்பெறாது. இந்த கலை படைப்புகள் உண்மையை பேசும். அதன் மூலம் காண்பிக்கப்படும் வாழ்வியல் நம் அனுபவத்தை மேம்படுத்தி வாழ்க்கையை வளமாக்கும். அத்தகைய திரைப்படங்களைத்தான் நாம் கலைப்படங்கள் என்று சொல்கிறோம். நிறைய இந்த கருவேலம்பூக்கள் அப்படின்னு ஒரு திரைப்படம்லாம் வந்துச்சு. இதெல்லாம் டாக்குமெண்ட்ரி பிலிம், கலை படங்கள். இதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப யதார்த்தமாக இருக்கும். அது காட்சி மொழி, முறையான காட்சி மொழி, அங்க மிகைப்படுத்தப்பட்டது இருக்காது, கவர்ச்சி இருக்காது. அந்த கதைக்கு என்ன தேவையோ அதை சொல்லுவாங்க. அது நல்லா இருக்கும். கர்நாடக மாநிலத்தில் கெக்கோடு என்னும் சிற்றூர் மக்கள் திரைப்படம் பார்த்ததே இல்லை. 1977 ஒரு முயற்சியாக உலகின் முக்கிய விருது பெற்ற திரைப்படங்கள் அங்கு 6 நாள் திரையிடப்பட்டன. அம்மக்கள் தங்களுக்குள் பல படங்களை பற்றி பலவாறாக கலந்துரையாடி கொண்டார்கள். படிப்பறிவு இல்லாத அந்த எளிய மக்களுடைய கருத்துக்கள் திரைப்பட வல்லுநர்களின் கருத்துக்களுக்கு ஈடாக இருந்தன. பார்த்தீங்களா, விமர்சனம் என்றது அப்படி இருக்கணும். இது எவ்வாறு சாத்தியமானது? வெளி உலகம் அறியாத சிற்றூர் வாசிகளால் உலகம் கொண்டாடப்படும் கலைப்படங்களை எப்படி சுவைக்க முடிந்தது? அறிவியலும் தொழில்நுட்ப அறிவும் கொண்ட மற்றவர்கள் தான் இதற்கு மேம்பாட்டு சுவைக்க முடியும் தானே. நல்ல திரைப்படங்கள் என்றால் என்ன என்பதை அறிந்து கொள்ள முயலாத வரை திணிக்கப்படும் வணிக திரைப்படங்களை நல்ல திரைப்படங்கள் என்ற சமூகம் நண்பு வணிக ரீதியா சில திரைப்படங்கள் எடுக்கிறாங்க. நான் பேர் சொல்ல விரும்பல. நிறைய திரைப்படங்கள் கதையே இல்லாம அந்த ஹீரோவோட இமேஜ், அதாவது அந்த கதாநாயகனுடைய ஆளுமை திறனை மட்டுமே மையப்படுத்தி வர்றது மாதிரிலாம் அப்படி இல்லாம கதையை மையமிட்ட திரைப்படங்கள் வரணும். அதுதான் இந்த திரைப்படம். இந்த இதுல நம்ம சொல்றது பாருங்க. தி கிரேட் டிக்டேட்டர். சாப்ளினுக்கு நல்ல வசனங்களுடன் படம் எடுக்க தெரியாது என்று கூறி வந்த விமர்சகர்களின் கூற்றை பொய்யாக்கும் வகையில் 1940 அவர் ஒரு படம் எடுத்தார். சில சர்ச்சையெல்லாம் வருது. சார்லி சாப்ளினுடைய வாழ்க்கை வரலாறு நீங்க படிச்சுக்கோங்கன்னு சொன்னேன், அதை பார்த்துக்கோங்க. அப்படி வரும்போது பாருங்க, இக்கதையில் ஹிட்லரை உருவகப்படுத்தி ஹென்ஹோல் என்னும் கதாபாத்திரத்தை சாப்ளின் உருவாக்கினார். அதே உருவம் கொண்ட இன்னொரு பாத்திரத்தை கடை நடத்தி வரும் யூத இனத்தை சார்ந்தவராக அறிமுகப்படுத்தினார். சர்வாதிகாரி ஹென்ஹோல் யூதர்களை கைது செய்து சிறையில் அடைக்க உத்தரவிடுகிறார். காவலர்களும் யூதரான கடைக்காரரை கைது செய்து சிறைக்கு அழைத்து செல்கிறார். சிறையிலிருந்து தப்பிக்கும் கடைக்காரர் கைது செய்து வழியில் ஹென்ஹோலின் உடையை திருடி அணிந்து கொள்கிறார். அப்போது வழியில் வரும் ஹென்ஹோலின் படைவீரர்கள் இவர்தான் ஹென்ஹோல் என தவறாக டபுள் ஆக்ஷன் படம்லாம் சொல்றோம்ல, இந்த மெர்சல் படம் அதெல்லாம் நம்ம பாக்குறோம்னா, அட்டகாசம் இந்த மாதிரியான திரைப்படங்கள் எல்லாம் பாக்குறோம்ல, படைவீரர்கள் இவர்தான் ஹென்ஹோல் என தவறாக நினைத்து மரியாதை செய்யணும். தேடி வந்த காவலர் கைது செய்கிறார். ஹென்ஹோல் ஒரே நாளில் இருவர் வாழ்க்கையின் தலைகீழாக மாறுகிறது. இந்த இம்சை அரசு 23ஆம் புலிகேசி படம் பார்த்தோம்ல, அந்த மாதிரி. அதன் பிறகு நடக்கும் காட்சிகள் எல்லாம் கடுமையான அரசியல் விமர்சனங்கள். விடுதலை இறுதி காட்சியில் சர்வாதிகார வேடத்தில் இருக்கும் யூதர் கைது செய்யப்பட்டிருந்த அனைவரையும் விடுதலை செய்ய சொல்லி ஆணையிடுகிறார். மாநாட்டில் மனிதகுல விடுதலை குறித்து பேருரை ஆற்றுகிறார். அந்த பேருரை இன்று வரை திரைப்படங்களின் மிகச்சிறந்த வசனமாக போற்றப்படுகிறது. வாழும் காலத்திலே ஹிட்லரை கடுமையாக விமர்சித்து எடுத்த ஒரே திரைப்படம் தான் தி கிரேட் டிக்டேட்டர். இந்த பெருமையும் இந்த படத்திற்கு உண்டு. அதுபோல இரட்டை வேட படங்கள் எவ்வளவோ வந்தாலும் அது மிகச்சிறந்த படம் என்று இதற்கு பெயரும் உண்டு. பாருங்க, திரைமொழி குறித்த இப்பாடம் திரு அஜயன் பாலாவின் கட்டுரையை அடிப்படை சட்டமாக கொண்டு சுஜாதா, செழியன், அம்சன்குமார் முதலானோரும் திறப்பார்வைகளை ஊடும் பாவையாக கொண்டு உருவாக்கப்பட்டுள்ளது. பாத்தீங்களா, யாருடைய அந்த திரைப்பார்வைகள்லாம் இதுல பதிவு செய்யப்பட்டிருக்குன்னு. கலையும் வணிகமுமான, ஏன்னா கட்டாயம் வணிக ரீதியாகவும் வெற்றி அடையும். சில திரைப்படங்கள் கதையம்சம் மட்டும் இருக்கும், வணிக ரீதியா வெற்றி. இப்ப பரதேசின்னு ஒரு திரைப்படம் வந்துச்சு, அது கலைப்படமா இருந்துச்சு, ஆனா வணிக ரீதியில வெற்றி அடையல. அப்படி இல்லாம கலையும் வணிகமுமான திரைப்படத்தை அணுகுவதற்கான எளிய சூத்திரத்தை கற்பிப்பதற்காக இப்பாடம் பாடக்குழுவினரால் உருவாக்கப்பட்டுள்ளது. உடன்மொழி, குறியீடுகள், கதை நகர்த்தல், திரை உரையாடல் என்ற பல கூறுகளில் மரபு கலைகளிலிருந்து வேறுபட்ட தொழில்நுட்பம் சார்ந்த திரை
திரைக்கலையின் மொழியை புரிந்து கொள்ளும் முயற்சியின் தொடக்கம்தான் இப்பாடம் அப்படின்னு இந்த பாடத்தை எதற்காக கொடுக்கப்பட்டிருக்குன்னு சொல்றாங்க. அதே மாதிரி சார்லி சாப்ளினுடைய வாழ்க்கை பார்த்துக்கோங்க. லண்டனில் பிறந்த சார்லி சாப்ளின் வறுமையின் பிடியில் வளர்ந்தவர். சாப்ளின் தாய் வறுமையை வழியில் மறக்கடைக்க கதைகள் சொன்னார். அப்ப அந்த கதையை கேட்டு கேட்டு இவர் வளர்க்கிறாரு. அந்த கதையில இருக்கக்கூடிய அதன் மூலம் ஒரு கலைஞனாக அவர் செதுக்கப்பட்டார். மேடையில் பாடி பிழைத்த அம்மாவின் குரல் கெட்டுவிட சிறுவனான சாப்ளின் அவங்க அம்மாவுக்கு கொஞ்சம் முடியாம போனதுனால இவர் என்ன செய்யறாரு, மேடை ஏறி ஆடி பாடி அசத்தினார். நடிகனாகி குடும்பத்தை காக்க கனவு கண்ட சாப்ளின் நாடக நடிகராகி குழுவுடன் அமெரிக்கா சென்று திரை வாய்ப்பை பெற்றார். தொலை கால் சட்டை. சார்லி சாப்ளின் நீங்க பார்த்திருப்பீங்க, அவருடைய மீசையை பார்த்தாலே சிரிப்பு வரும் சின்ன குழந்தைகளுக்கு. தொலை கால் சட்டையும் இறுக்கமான கோட்டும் துண்டு மீசையும் புதுவிதமான சேட்டையும் கொண்ட லிட்டில் ட்ராம்ப் என்று அவர் உருவாக்கி கொண்ட தோற்றம் அவரை பேசாப்பட நாயகனாக மாற்றியது. அவர் பேசவே மாட்டாரு. அடுத்து யுனைடெட் ஆர்டிஸ்ட் என்ற பட நிறுவனத்தை பெரும் வளர்ச்சி கண்டார். அவரது மேதையும் திறமையும் த கோல்ட் ரஷ், சர்க்கஸ் போன்ற காவிய படங்களை உருவாக்கின. மரபான கருத்துருவாக்கங்கள் தன் படங்களில் சாப்ளின் உடத்தி நொறுக்கினார். பேசா படங்களில் அவர் செய்த சேட்டையெல்லாம் அப்படியே இருக்கும். அது சிரிக்கிற மாதிரி இருக்கும், சிந்திக்கிறது மாதிரி இருக்கும். பேசா படங்களில் சேட்டைகள் மூலம் புகழ்பெற்ற அவர் பேசும் படங்கள் உருவான காலத்தில் தோற்பார் என எதிர்பார்ப்புகளை முறியடித்து சிட்டி லைட்ஸ் என்ற படத்தை எடுத்ததன் வாயிலாக எதிரிகளுடைய வாய்களையே அடைக்கிறார். அப்ப பேசும் படத்திலையும் சரி பேசா படத்துல ரெண்டுலையுமே ஜெயிக்கிறார். அந்த சார்லி சாப்ளின் பயன்படுத்துற அந்த பொருட்கள்லாம் மேல கொடுத்துருக்காங்க பாருங்களேன், இதெல்லாம் பாத்துக்கோங்க. அப்ப 3 ஆண்டு உழைப்பில் மாடர்ன் டைம்ஸ் என்ற படத்தை வெளியிட்டார். இதில் அன்றைய தொழில்மய உலகின் கேடுகளை விமர்சனம் செய்தார். சாப்ளினுக்கு பொது உடைமையாளர் என்ற முத்திரை விடுந்து பல முதலாளிய நாடுகளின் படம் தடை செய்யப்பட்டது. இருந்தாலும் படம் வெற்றி பெற்றது. அவரது சாதனை படமான தி கிரேட் டிக்டேட்டர் 1940 வெளியானது. ஹிட்லர் புகழேணியில் ஏறிக்கொண்டிருந்த காலத்தில் அவரை விமர்சித்து வந்த முதல் படம் அது. மனித குலத்திற்கு தேவை போரல்ல, திரைப்படங்கள் வாயிலாக நல்ல கருத்துக்களை சொல்லலாம் என்பதையும் அந்த படம் நல்லுணர்வும் அன்பும் தான் என்பதை படம் உணர்த்தியது. 1952 அவர் லண்டன் சென்று கொண்டிருந்த போது பொது உடைமையாளரான அவரை நாடு கடத்தியதாக அமெரிக்கா அறிவித்தது. பின்னர் சாப்ளின் சுவிட்சர்லாந்தில் குடியேறினார். தன் தவற்றை உணர்ந்த அமெரிக்கா மீண்டும் அங்கு வந்துவிடுமாறு சாப்ளினை வேண்ட சாப்ளினும் ஒத்துக்கொண்டு சென்றார். அவருக்கு வாழ்நாள் சாதனையாளர் என்னும் வகையில் ஆஸ்கர் விருது வழங்கப்பட்டது. இன்றும் உலகின் பல பகுதிகளில் சாப்ளின் டிராம்ப் உருவம், குழந்தைமை, மனிதமை ஆகியவற்றின் குறியீடாக இடம்பெற்றிருப்பது அவரது வெற்றியின் அடையாளம். சரிங்களா? அப்ப ஒரு நல்ல கலைஞரை பற்றியான செய்தியையும் நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க. அப்ப திரைமொழி என்பது நாம் வாழ்க்கையோடு பின்னி பிணைந்த ஒரு மொழி. இதுல இருக்கக்கூடிய கேள்வி பதில்கள் பாருங்க. பின்னணி இசை திரைப்படத்தின் பின்னணி இசை படத்தின் காட்சி அமைப்புக்கு எவ்வாறு உயிரிட்டும் சான்றிதழ் குருவினால 2வது கேள்வி. அதுக்கப்புறம் திரைப்படத்தின் காட்சி ஆற்றல், அது ரொம்ப முக்கியமான கேள்வி, குறிச்சுக்கோங்கப்பா. சிறுவினால 3வது கேள்வி. நெடுவினால முதல் கேள்வி. திரைப்படத்துறை என்பது 1000 பேரை காப்பாற்றும் தொழிலா அல்லது கலைகளின் சங்கமமா? உங்கள் பார்வையை கட்டுரை ஆக்குக. அப்ப இந்த 3 கேள்விகளும் உங்களுக்கான கேள்விகள். இந்த பாடத்தை அந்த குருவினால 2வது கேள்வி, சிறுவினால 3வது கேள்வி, நெடுவினால கேள்வி 1வது கேள்வி. இதுதான் இன்றைய வகுப்புல நாம படிச்சது. அப்ப இன்னைக்கு இந்த திரைமொழி அப்படின்ற பாடத்தை நம்ம முழுமையுமா படிச்சுக்கிட்டோம். நல்லா படிங்க. இந்த திரைமொழி பாடம் ரொம்ப எளிமையான பாடம், அதனால இதையும் கொஞ்சம் நல்லா சிறப்பா படிச்சுக்கோங்க. இன்றைய வகுப்பில் இணைந்த அனைத்து மாணவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள், வாழ்த்துக்கள். அனைவருக்கும் என் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். தீபாவளி நல்வாழ்த்துக்கள். நன்றி. விடைபெறுகிறேன்.